ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போமா? என்ன கார்டு வருது? பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஓகே, பேஜ் ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன? இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க, உங்கள் பார்ட்னரோட கரண்ட் எனர்ஜி என்ன, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, மேரிட் கப்புள்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ் 3 பேருக்குமே இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் மூலயமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்னசென்ட், ஒரு ஃப்ரெஷ், ஒரு எமோஷ்னல் எனர்ஜியை கொடுக்குற ஒரு கார்டு. ஸோ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நியூ பிகினிங், ஒரு உண்மையான உணர்வுகள், அதுக்கப்புறம் எதிர்பாராத ஒரு அழகான அனுபவங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற ஒரு கார்டு. ஓகேவா? நீங்கள் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு இப்போ உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில வந்து ஒரு ரொமான்டிக் சர்ப்ரைசஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்மால் கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து ஸ்மால் கிஃப்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணலாம். லவ் மெசேஜஸ் உங்கள் பர்சன்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை வந்து ஒரு சைல்டிஷான ஒரு 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 ரொம்ப ஒரு க்யூட்டான வேலை உங்களை வந்து லவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதையும் இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு புதுசாக ஒரு எமோஷ்னல் டெப்த் வேணும் அப்படிங்கிறாங்க. அது டெவலப் ஆகும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே இப்போ வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட அப்பாலஜி கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ரீகன்சைல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு வேளை நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க, ஒரு டெம்பரரி செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து அப்பாலஜிஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திரும்பவும் உங்களுக்குள்ள ஒரு ரீயூனியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? நீங்கள் மேரிட் கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக உங்களுக்குள்ள இருந்த அந்த ரொட்டீன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ரொமான்டிக் விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ரொம்ப கைண்டாக பேசுவாங்க, எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க, உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் பேபிக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, குழந்தைகள் தொடர்பாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, பேபி எதிர்பார்த்துட்ருக்கீங்க, பிளான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது தொடர்பாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு நல்ல செய்தி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஃபேமிலியில் வந்து ஒரு ஹார்மோனி அண்ட் அஃபெக்ஷன் வந்து இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ க்ரஷ் இல்லைன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ரப்போசல் வரும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஒருத்தர்கிட்டேருந்து நீங்கள் ரொம்ப நாளாக வந்து மைண்டில் வச்சுட்ருக்கிற ஒரு பர்சன் அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஸ்வீட் மெசேஜ் வரலாம், ஒரு கால் வரலாம், இல்லை வந்து ஏதோ உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு அழகான ஒரு எமோஷன், ஒரு அழகான ஒரு அனுபவம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து ஒரு இன்னசென்ஸ் ஸ்டார்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளேஃபுல்லாகவும் ஒரு நம்பிக்கையோடையும் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, ஆனால் இந்த கார்டு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அவசரப்படக்கூடாது. ஒரு ஒரு நியூ லவ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க, நியூ லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக எல்லாத்தையும் கவனிக்கணும், ஸ்லோவாக எல்லாத்தையும் அனுபவித்து அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு விஷயமா வந்து ஒவ்வொரு லெவலுக்கு போகணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். எடுத்த உடனே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இருக்க வேண்டாம், ஸ்லோவாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓவரால் மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, லவ் அப்படிங்கிறது இன்னசென்ஸ் அண்ட் ஓப்பன் ஹார்ட்டு தான். ஓப்பன் ஹார்ட்டடாக நம்ம பேசுறது, மனசு எந்த ஒளிவு மறைமாவும் இல்லாமல் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கார்டு மூலயமா. ஓகே, நியூ சான்சஸ், அதுக்கப்புறம் ஒரு நல்ல அனுபவங்கள், இது எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுதான் பேஜ் ஆஃப் கப்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. இந்த ரீடிங் வந்து அதிகமாக யாருக்கு பொருந்தும்னா கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ், ஓகே, கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசிக்காரங்களுக்கு, வாட்டர் சைன்ஸ்க்கு வந்து இந்த ரீடிங் வந்து அதிகம் பொருந்தும். ஓகே, தேங்க்யூ.